ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கையில் ஒரு மேஜிக் போஷன் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த போஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் பிரச்சனை, அதுக்கப்புறம் உங்களோட ஹேர் இன்ஃபெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட டேண்ட்ரஃப் பிரச்சனை எல்லாத்தையுமே இது வந்து சால்வ் பண்ணும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த போர்ஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பேன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த குட்டி பேனில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 கொத்து அளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணால் தான் அந்த மாய்ஸ்சர்லாம் வந்து போகி நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும். ஷெல்ஃப் லைஃப்பும் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் 2 கொத்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ் வந்து தேவைப்படும். இது வந்து நான் அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ட்ரை ரோஸ்மெரியை கூட நம்ம வந்து மறுபடியும் வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அதே பேன்லேயே வந்து எந்த ஆயில் எதுவுமே ஊற்றாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே ஸ்மெல் வரும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது. இதையுமே வந்து கருவேப்பிலை எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சம் கம்மியாகவே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலோஞ்சி சீட்ஸ். இது வந்து கருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸ்மெரி என்ன குவான்டிட்டியோ அதே குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் இந்த கலோஞ்சி சீட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. கலோஞ்சி சீட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா க்ளோவ்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். ஒரு 20 30 க்ளோவ்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் ஸ்கேல்பில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ளோவ்ஸ் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெந்தயம் வந்து அதே தான். எவ்வளோ நீங்கள் கருஞ்சீரகம் எடுத்துருக்கீங்களோ அதே குவான்டிட்டியில் வந்து வெந்தயமும் எடுத்துக்கோங்க. இது வந்து உங்கள் பாடியை கூல் பண்ணுறதுக்கு, ஹேர் ஃபால் கம்மி பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஹேருக்கு வந்து நல்லா ஷைனினஸ் வந்து கொடுக்கும். ஸோ இந்த 5 இன்க்ரீடியண்ட்டையும் நீங்கள் ஒரு பிளெண்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு குட்டி பிளெண்டர் வந்து எடுத்திருக்கேன். ஒரே பேட்ச்லேயும் நீங்கள் அரைக்கலாம், இல்லைனா 2 பேட்ச்லேயுமே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு நைஸான பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கோர்ஸாகவே நீங்கள் வந்து இதை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பிளேட்டில் இல்லைனா ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து அடுத்த நாளே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, உங்களோட ஹேர் லென்த் எவ்வளவோ அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னோடய ஹேர் லென்த் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் லென்த் இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து நான் வந்து இது எடுத்துக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் வந்து ஹாட் வாட்டர் அது மாதிரிலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு வாட்டரை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு நைட்டு வந்து நீங்கள் அப்படியே இதை விட்டுறணும். உங்களுக்கு டைம் இருந்தால் இதை ஒரு நைட் விடலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர்ஸ் இதை வந்து அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அந்த பவுடர் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட எசன்ஸ் எல்லாமே வந்து அந்த வாட்டரில் வந்து இறங்கினா தான் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஹாஸ்டலர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து நீங்கள் அரைச்சி பவுடரை எடுத்துகிட்டு போனால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டேன். நான் காலையில் ஏஞ்சி பார்க்கும்போது என்னோடய வாட்டர் வந்து இப்படி தான் இருந்தது. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சீவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை வந்து ஃபுல்லாக வடிகட்டி எடுக்க போகிறோம். நம்மளுக்கு வந்து அந்த தண்ணி மட்டும்தான் வேணுமே தவிர்த்து அந்த பவுடர் வந்து நம்மளுக்கு வேண்டாம். ஏன்னா அதோடய சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடுச்சு. ஸோ இந்த தண்ணியை நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வரலாம். நான் வந்து அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன். இந்த தண்ணியை மட்டும் எடுத்து டைரெக்டாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய ரொட்டீன். ஹேர் கேர் பண்ணாலே நான் வந்து இந்த போர்ஷன் வந்து கண்டிப்பாக என்னோடய ஹேரில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.